அந்த ஒரு பிள்ளைய பெத்து வளர்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய கனவுகள் வச்சிருப்போம் அந்த பிள்ளைக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா ரசிச்சு நம்ம எப்படி அந்த பிள்ளைய அது கருவுல இருந்தே நம்ம அதை எப்படி பேணி பாதுகாக்கிறோம். அந்த 10 மாசம், அதாவது ஒரு குழந்தைய கருவுல வைக்கும் போதே அந்த தாயானவள் லைட்டா நம்ம வெந்திச்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது, லைட்டா அசைஞ்சிடக்கூடாது, பிள்ளைக்கு எதுவும் உள்ள ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு கால அடி எடுத்து வைக்கிறத கூட பார்த்து எடுத்து வைப்பாங்க பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் 10 மாசம் கருவசம் பிள்ளைய பத்து எடுக்கிறாங்க. அது ஒவ்வொரு நாளும் அதை வளர்க்கறது, எடுக்கிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளை காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் 4 மணி வர்றது முன்னாடி படபடப்பா இருக்கு நமக்கு. ஸ்கூல்ல பிள்ளை ஒழுங்கா இருக்குமா? ஏன்னா இப்ப என்னெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், ஸ்கூல்ல வேன் அப்படி இப்படி, ஸ்கூல் பஸ் கவுளுதுங்க, ஆட்டோ மோதுதுங்க, பிள்ளை சேஃபா வருமா, சேஃபா போகுமா? ஒவ்வொரு நாளும் அந்த தாயோட வேதனை உண்மையிலே பிள்ளைங்க பெற்றிருந்தா அந்த அருமை தெரியும். அது உண்மை உண்மை மேடம். உண்மையிலே நீங்க ஒரு பிள்ளைக்கு அம்மாவா இருந்தீங்க, இல்ல உங்க குடும்பத்துல ஏதாவது தாய்மார்கள் இருந்தாங்கன்னா இந்த பிள்ளையோட அனுபவம், அந்த பிள்ளை பறி போறதோட வேதனை உங்களுக்கு தெரியும். துள்ள துடிக்க என்ன சார் நியாயமா இருக்கா உங்களுக்கு எல்லாம்? அது கேட்கவே எனக்கு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. அந்த 2 ஆட்களும் சொல்றது இந்த மாதிரி தலைவலிக்குன்னு சொன்னா சார், அடுத்த நாள் பாக்கும்போது வாயில இருந்து இந்த எச்சியா வந்தது, பையன் இறந்துட்டாங்கும் போது அவ்வளவு வேதனையா இருக்கு. நீங்களாம் மனுஷங்களா? ஒரு மனித உயிர் இப்படி போகுது, நாய்க்கு கூட பிடிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? நான் நாயை தரக்குறைவா சொல்லல, நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நாய்களை தான் நம்ம சொல்றோம். சும்மா தெருவுல போற நாய்களெல்லாம் பிடிச்சு அடிங்க கொள்ளுங்கன்னு சொல்லல. இந்த மாதிரி ரேபிஸ் தொற்று உள்ள நாய்கள், பாதிப்புடைய உள்ள நாய்கள் இந்த மாதிரி தேவையில்லாம மத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற நாய்களை தான் பிடிச்சு நீங்க அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றோம். மத்தபடி எல்லா நாய்களையும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நம்ம தெருவுலயே நாய் இருக்கு சார், 10 நாய் இருக்கு. இப்போ அந்த 10 நாய்க்கும் நம்ம பிஸ்கட் போடுறோம், எடுக்கிறோம், நமக்கும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு, நம்மளும் சரி அது பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெல்ப் பண்றோம், வைக்கிறோம், இது பண்றோம். அதாவது ஒரு அளவுதான், எல்லாமே ஒரு குழந்தைகளுக்கு இடையூறா இருக்குன்னா கண்டிப்பா அதை தூக்கி கொண்டு போய் மாநகராட்சியில குடுக்கறதுலயோ இல்ல மாநகராட்சியில சொல்லி இத ரிமூவ் பண்றதுலயோ எந்த தப்பும் இல்ல. இப்ப நம்ம இதே தெருவுல 10 நாய்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 10 நாய்களுக்கும் நம்ம பாக்குறோம், வைக்கிறோம், இது பண்றோம் அப்படின்னா அது நம்ம ஒண்ணும் இல்ல. நம்ம உடனே அந்த அன்னைக்கு 10 நாயையும் ரிமூவ் பண்ணுங்க இந்த தெருவுல இருந்து அப்படின்னு நம்ம சொல்ல போறது இல்ல மேடம். குழந்தைகளுக்கு இடையூறா இருக்கிற இடத்துல நம்ம சொல்றதுல தப்பே இல்ல. சோ அது மட்டும் இல்ல, இப்ப அந்த 10 நாயும் நமக்கு விசுவாசமா இருக்கு. ஆமா, நாயானா நம்ம பிஸ்கட் போடுறோம், நம்ம அடிக்கடி அதுக்கு பண்ணு வேற ஏதாவது நம்ம இல்ல வீட்டுல மீதி உள்ளதை எடுத்து போடுறோம், அதனால நமக்கு வாலாட்டிக்கிட்டு 10 நாயும் நமக்கு போகும்போது வரும்போது பாக்குது, வைக்குது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதே இது மத்தவங்க வரும்போது அது கடிக்குதா இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு தெருலையும் 10 நாய் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க அண்ணி வீடு அடுத்த தெருல இருக்கு. நான் இப்போ